நடிகர் விஜயகாந்துடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்திருக்கும் படம் தான் கொம்பு சிவி. அந்த படத்துல சரத்குமார் ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருந்தது. 1ஆம் இயக்கத்துல உருவாகியிருக்கும் கொம்பு சிவி படம் வர வெள்ளிக்கிழமை டிசம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில தற்போது சண்முக பாண்டியன் அடுத்த படம் பற்றிய தகவல்களுமே வெளியாகிருக்கு. அவர் மித்ரன் ஜவஹர் இயக்கத்துல தான் அடுத்த படத்துல நடிக்கிறாராம். தனுஷுடைய யாரடி நீ மோகினி, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களை டைரக்ஷன் பண்ண மித்ரன் ஜவஹர் அவர்கள் தான் அடுத்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்திற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக போயிட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழியாக உள்ளதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, சண்முக பாண்டியன் இந்த படம் மட்டுமல்ல, ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 4-5 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. இவர் கமிட் ஆனதுலேயே மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுவது AK-64 தான். AK-64 படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த வருடம் பிப்ரவரி இறுதியில் ஆரம்பமாகும் அப்படின்னு அந்த படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. படத்துடைய முதற்கட்ட வேலைகள்ல அவர் ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு. நம்ம AK ஒரு பக்கம் மலேசியாவில் தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு அவருமே இன்னொரு பக்கம் பிஸியாக இருக்காரு. இந்த நிலையில தற்போது இந்த படத்திற்கான காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு சமீபத்துல நடைபெற்றது. அதுல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல தான் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க போவதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக சண்முக பாண்டியனுடைய சினிமா கெரியர்ல இந்த திரைப்படம் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்னு பலருமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல தன்னை தேர்ந்தெடுத்ததற்காக AK அவர்களுக்கு நன்றியுமே சொல்லியிருக்காரு நம்ம சண்முக பாண்டியன். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.